ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு முக்கியமான கிரக மாற்றம் ஏற்படுறதுனால 4ஆம் தேதியிலிருந்து மேச ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தே தீரும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி 3000 ஆண்டுகளுக்கு பின்னாடி கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் 4ஆம் தேதி அமைய இருக்கு. அன்னைக்கு இந்த 2025 ஆண்டுடைய கடைசி மாதத்தில் கடைசி பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்து டிசம்பர் 4லிருந்து இந்த விஷயங்கள் நான் சொல்கிறது நடந்தே தீரும். ஸோ ஜோதிடர்கள் கிரகங்கள் மூலிமா என்ன நடந்தே தீருங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்கு சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசி ஃபர்ஸ்ட் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து அதிர்ஷ்டமான நாட்களாக மாறப்போகுது. ஞான மோட்சக்காரகன் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கலாம். உறவுகளுக்குள் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் சனியும் வருமானத்தை அதிகரிப்பார். முடங்கி கிடந்த தொழிலில் இனி முன்னேற்றம் அடைவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். புதிய சொத்து வாகனம் என வாங்கக்கூடிய உங்கள் கனவு நனவாகும். நீண்ட நாளாக உங்களை வாட்டி வதைத்த சங்கடங்கள் மறையும். உங்கள் செல்வாக்கு உயரும். வேலைக்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். வெளிநாட்டு தொடர்புகள் சாதகத்தை ஏற்படுத்தும். அப்புறம் சப்தமதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அதுவரை எதிர்பாலினத்திடம் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையாகும். உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் மிக அவசியம். உங்கள் தொழிலில் எந்த அளவிற்கு அக்கறை செலுத்தீர்களோ அந்த அளவிற்கு ஆதாயத்தை அடைய முடியும். ஞானக்காரகன் குரு வக்ரம் அடைந்திருப்பதால் புதிய வேலைகளை கையில் எடுக்கும்போது பின்விளைவு பற்றி யோசித்து மேற்கொள்வது பௌர்ணமிக்கு பிறகு நல்லது. விவசாயிகள் உங்கள் விளைச்சல்ல கவனமாக இருக்க வேண்டும். அரசு பணியாளர்கள் அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது நன்மை தரும். ஸோ மேசராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன், இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் பரணியில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் நட்புகள் வழியே ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குவார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு அந்நீரால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ஆத்மகாரகன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகளில் நிதானமும் கவனமும் தேவை. அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது அவசியம். எந்த ஒரு வேலையிலையும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பமும் பயமும் இருக்கும். அதனால் வேலையில் தடைகளும் தாமதமும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும். சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். இருந்தாலும் அனைத்தையுமே சமாளிக்கக்கூடிய பலத்தை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனிராகவும் உண்டாக்குவார். அதனால் கவலைப்பட வேண்டாம். தேவையற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி அடைவீங்க. பரணியில் பிறந்த மேசராசிக்கு பௌர்ணமி பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்ம பலமும் துணிவும் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் திடீர் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். வேலைகளில் தடையும் தடுமாற்றமும் ஏற்படும். அரசு வழி முயற்சிகள் இழுபறியாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம், மேல் அதிகாரிகளுடைய அதிருப்தி என்ற நிலை பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்று சொல்லுவதற்கேற்ப பொருளாதார நிலை உயரும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேரும்.
கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உறவினர் வழியில் ஆதாயம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் இந்த பௌர்ணமி முழுவதும் உங்களை பாதுகாப்பார். கடன் கொடுத்திருந்த பணம் பலமுறை கேட்டு வராமல் இருந்த நிலையில் இந்த நேரத்தில் வீடு தேடி பணம் வரும். வியாபாரத்தில் முதலீட்டுக்கேற்ப ஆதாயம் உண்டாகும். சப்தமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் சிலரை தடுமாற வைப்பார். அதனால் அவசர வேலைகளில் ஈடுபட முடியாத அளவிற்கு நட்புகள் வழியே உங்கள் நிலையை மாற்றுவார் என்பதால் எதிர்பாலினத்தினிடம் இப்போ விலகி இருப்பது நல்லது. விவசாயிகளுக்கு கூட இந்த பௌர்ணமி முழுவதும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு பௌர்ணமி பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பௌர்ணமி பலன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் இது பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண பௌர்ணமி கிடையாது. ரொம்ப சிறப்பான கார்த்திகை பௌர்ணமி. உங்களுடைய ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டம் பெறுவதற்கு கார்த்திகை பௌர்ணமியில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவீங்க. 15 நாட்கள் வளர்பிறை, 15 நாட்கள் தேய்பிறை என வாழ சந்திர நிலையை கொண்டு ஒரு மாதம் கணக்கிடப்படுது. இதில் வளர்பிறை காலங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அல்லது திதி ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட தினமாக கருதப்படுது. அதிலும் இப்போ கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சைவ மற்றும் வைணவ தெய்வங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கருதப்படுது. இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிற அந்த ஆன்மீக சார்ந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. கார்த்திகை என்றாலே அனைவருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது கார்த்திகை தீப திருவிழா. காரிருள் அதிகம் நீடிக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று மாலையில் தீபங்கள் ஏற்றி நமது உள்ளமும் புறமும் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய ஒரு உன்னத தினமாக கார்த்திகை தீப தினம் இருக்கிறது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்களுக்கு சென்று சந்திரன அணிகலனாக சூடியிருக்கக்கூடிய சந்திரசேகரன் என பெயர் பெற்ற சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்குனீங்கன்னா வாழ்வில் அனைத்து நலன்களையும் நிச்சயம் நீங்கள் அடையலாம். இத்தினத்தில் திருவண்ணாமலை, அருணாச்சலமலையை கிரிவலம் வந்து அண்ணாமலை, உண்ணாமலை அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு வாழ்வில் நன்மைகள் பல ஏற்பட்டு இறுதியில் முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும். தமிழ் மாத கணக்கின்படி சூரிய பகவான் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். விருச்சகம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் படி நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாகும். போர்க்கிரகமான செவ்வாய் பகவானுடைய தன்மை கொண்டவர் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் ஆவார். எனவே முருகப்பெருமானை வழிபாடுவதற்குரிய ஒரு மாதமாகவும் இது திகழ்கிறது. அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திர தினங்களில் கார்த்திகையான முருகனை வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நோய் நொடிகள், துஷ்ட சக்தி பாதிப்புகள் நீங்கி எதிரிகள் தொல்லை ஒழிந்து தொழில் மற்றும் வியாபாரங்களில் இன்மை உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். திருமண தட தாமதங்கள் போன்றவை உங்களுக்கு விலகும். கார்த்திகை மாதம் வைணவ மாத தெய்வங்கள் வழிபாட்டிற்கும் அதிலும் குறிப்பாக ஸ்ரீநரசிம்மர் சுவாமியை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாகவும் திகழ்கிறது. அதுவும் வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் அருகே இருக்கக்கூடிய சோழிங்கநேர் ஸ்ரீ நரசிம்மர் சுவாமி கோவில் மூலவரான ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி கண் திறத்தல் வைபவம் நடைபெறும். இந்த டைமில் இந்த நரசிம்மரை வழிபட்டால் நமது எதிரிகளால் நமக்கு செய்யப்பட்ட செய்வினை, மாந்திரிக கேடுகள் உடனே நீங்கும். கடன் தொல்லையால் அவதிப்படுவங்க அதிலிருந்து விடுபட முடியும். இக்கோவிலுக்கு சென்று வழிபாட முடியாதவங்க உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் நரசிம்மமூர்த்தியை வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். இப்படி பலவிதமான சிறப்புகளை கொண்டிருக்கிறது இந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சு இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் கார்த்திகை பௌர்ணமியில் என்ன வழிபாடெல்லாம் செய்யணும், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொன்னதை இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்கேன், பரிகாரமும் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.